வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வந்தனங்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அதிலே இயேசு ஒலிவ மலையில் தன்னுடைய சீஷர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் 15ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாக காத்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். 2 பாழாக்குகிற அருவருப்புகள் என்பது என்ன? மகா உபத்திரவத்தின் காலத்திலே கட்டப்படும் தேவாலயம் எது? இன்றைய விசுவாசிகளாகிய நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? யூதேயாவின் மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் சொன்ன செய்தி என்ன? ஓய்வு நாள் எது? இயேசு மகா உபத்திரவ காலம் என்று குறிப்பிடுவது எது? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். ஒலிவ மலையிலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சீஷர்கள் கேட்ட 3 கேள்விக்கான விடைகளை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் கேட்ட 3 கேள்விகள் என்ன? ஞாபகத்தில் இருக்கிறதா? இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னீரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இரண்டாவதாக, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? மூன்றாவதாக, உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவிற்கான அடையாளங்களை குறித்து இயேசு சொல்லிக் கொண்டிருந்தார். அநேகர் தங்களை கிறிஸ்து என்று சொல்வார்கள். யுத்தங்கள், மேலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், பஞ்சம், பூமி அதிர்ச்சி எல்லாம் வரும். இவையெல்லாம் அந்த காலம் அல்ல. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்தான். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றார். இப்பொழுது நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 15ஆம் வசனத்தை பாருங்கள். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். 2 பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் சொல்கிறார். ஒன்று, சீரியனான அந்தியோகஸ் எப்பிபேனஸ், அவன் வந்து எருசலேமை அழிப்பான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின் 170ஆம் ஆண்டிலே நிறைவேறியதாக சரித்திரம் கூறுகிறது. அந்த காலகட்டத்திலே 1,00,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அனுதின பலி நிறுத்தப்பட்டது. பன்றியின் இரத்தம் பலிபீடத்திலே ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்திலே மக்கள் வழிபடும்படியாக யூப்பித்தருடைய சிலை வைக்கப்பட்டது. என்றாலும் இயேசு கிறிஸ்து 2வது பாழாக்கும் அருவருப்பை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். இதை தானியேல் 12:11 பார்க்கிறோம். இது அந்தி கிறிஸ்துவின் சிலை வைக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி. மகா உபத்திரவத்தின் காலத்திலே இந்த தேவாலயமானது மீண்டுமாக கட்டப்படும். யூதர்கள் மீண்டும் பாலஸ்தீனத்திலே வந்து சேர்வார்கள். என்றாலும் இந்த 2வது பாழாக்கும் அருவருப்பு இப்படித்தான் நடக்கும் என்று நம்மால் கூற முடியவில்லை. இன்று வாழ்கிற விசுவாசிகள் இந்த 2வது பாழாக்கும் அருவருப்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்திலே வாழ்கிற மக்கள் இந்த அடையாளத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலே வாழ்கிற நாம் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட, அவன் செய்யும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து எதிர்பார்ப்பதை விட, தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாக நமக்கு போதிக்கிறது. அப்படியென்றால் இன்றைய விசுவாசி எதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? இயேசு நடுவானிலே வந்து நம்மை அழைக்கும் அந்த நேரத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு அங்கே என்ன சொல்கிறார்? அந்த குறிப்பிட்ட காலத்திலே வாழுகிற மக்கள் அதை அறிந்து கொள்வார்கள். 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது காலத்தை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இப்பொழுது வசனம் 16 பாருங்கள். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். நானும் நீங்களும் யூதேயாவின் மலைகளுக்குள்ளே ஓடிப்போக எதிர்பார்க்கப்படவில்லை. இது யூதேயாவிலே வாழுகிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற குறிப்பு. அவர்களுக்குத்தான் இதை தீர்க்க தரிசனமாக இயேசு சொல்கிறார். வசனம் 17, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாயிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். இதுவும் பாலஸ்தீனத்திலே வாழும் மக்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். தொடர்ந்து வசனம் 18 பாருங்கள். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்.
இது விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையை ஆரம்பிக்கும் பொழுது வயலின் ஒரு ஓரத்திலே வஸ்திரங்களை கழற்றி வைத்தவன் பாழாக்கும் அருவருப்பு வந்துவிட்டது என்பதை கேள்விப்படும் பொழுது அதை எடுக்கக்கூட திரும்பாமல் அவன் ஓட வேண்டும். வசனம் 19, அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இயேசு தாய்மார்கள் மேலும் சிறு பிள்ளைகள் மேலும் கரிசனை உள்ளவராய் இதை சொல்லுகிறார். மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்ப காலத்திலேயும் ஜனத்தொகை பெருக்கம் உண்டாகும். இப்பொழுதே ஜனத்தொகை அதிகமாய் இருப்பதனாலே முடிவு காலம் சமீபித்திருக்கிறது என்பது ஒரு அடையாளம். வசனம் 20, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக இது கூறப்படுகிறது. இது குறிப்பாக யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. நாம் வாரத்தின் முதலாவது நாள் ஆலயத்திற்கு போகிறோம். யூதர்கள் வாரத்தின் இறுதி நாளை ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். வசனம் 21, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் என்ன பார்க்கிறோம்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த உபத்திரவமானது வேறு எந்த ஒரு காரியத்தோடும் ஒப்பிடத்தக்கது அல்ல. அதற்கு பின்னாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழப்போவதில்லை. காலத்தின் இறுதியைத்தான் இயேசு மகா உபத்திரவ காலம் என்று குறிப்பிடுகிறார். வசனம் என்ன சொல்கிறது? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். நம்முடைய காலமும் கொடிதான காலமாயிருக்கிறது. சிலர் இதுதான் மிகுந்த உபத்திரவமான காலம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த காலம் சரித்திரத்தில் எத்தனையோ காலங்களோடு ஒப்பிடக்கூடிய ஒரு காலம். ஆனால் மகா உபத்திரவம் வரும்பொழுது அது வேறு எந்த காலகட்டத்தோடும் ஒப்பிட முடியாததாய் இருக்கும். வசனம் 22, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்ப்பது போல ஜனத்தொகையிலே 1/3 பகுதியினர் அழிக்கப்படுவார்கள். மற்றும் ஒரு நேரத்தில் 4/1 பகுதி ஜனக்கூட்டம் அழிக்கப்படும். எனவே இது வேறு எந்த காலகட்டத்தோடும் ஒப்பிடப்பட முடியாது. இந்த காலகட்டத்திலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற சிவப்பு குதிரையாகிய யுத்தம், கருப்பு குதிரையாகிய பஞ்சம், சாம்பல் நிற குதிரையாகிய மரணம் எல்லாம் கடந்து வரப்போகிறது. பூமியிலே ஒரு பகுதி ஜனத்தொகை அழிக்கப்பட போகிறது. ஒரு காலத்திலே இது உண்மை இல்லை என்று மக்கள் எண்ணினார்கள். இப்பொழுது எத்தனையோ நாடுகளிலே இருக்கும் அணுகுண்டுகளை பார்க்கும் பொழுது இது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியம் அல்ல, இது மிகவும் உண்மை என்பது உணர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்திலேயும் நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. அது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். மனுக்குலம் தற்கொலை செய்து கொள்ள தேவன் அனுமதிக்கிறதில்லை. எனவே இது மிகுந்த குறைந்த காலகட்டத்திலேயே நிகழ்ந்துவிடும். வசனங்கள் 23, 24 பாருங்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு என்ன சொல்கிறார் என்பதை தவற விட்டு விடாதிருங்கள். எனவே அற்புதங்களை செய்யும் மனிதர்கள் வரும்பொழுது அவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி வரப்போகிறவர் கிறிஸ்து அல்ல. தனது கள்ள தீர்க்கதரிசிகளோடு கூட அந்தி கிறிஸ்துவே அவ்வாறு வருவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் என்று வாசித்தோமே. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்ட 2 குழுக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் மக்கள். இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டமான திருச்சபை. அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசு எந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இஸ்ரவேல் மக்களை குறித்து தான் சொல்லுகிறார். இயேசு இங்கே திருச்சபையை குறித்து சொல்லவில்லை. வசனங்கள் 26, 27 பாருங்கள். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இயேசு மீண்டுமாக வரும்பொழுது அவருடைய வருகையை முன்னறிவிக்க யோவான் ஸ்நானன் வரப்போவதில்லை. அவர் வரும்பொழுது உலகம் முழுவதுமே அதை அறியும்.
அது ஒரு மின்னலை போல எல்லாரும் காணக்கூடியதாயிருக்கும். மின்னல் சில வேளைகளிலே மிகவும் பயப்படத்தக்க ஒரு காரியமாகவும் இருக்கிறது. இயேசுவின் இரண்டாம் வருகையும் அப்படித்தான் இருக்கும். யாரும் அதை அறிவிக்க தேவையில்லை. இயேசு தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது அவர் வருகிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவருடைய இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது நடுவானத்திலே அவர் விசுவாசிகளை கூட்டிச் சேர்க்கும் காரியத்தை குறிப்பிடவில்லை. அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவதையே குறிப்பிடுகிறேன். மத்தேயு 24:28 பாருங்கள். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இந்த ஒலிவமலை செய்தியிலேயே புரிந்து கொள்ள மிக கடினமான ஒரு வசனம் இதுதான். மின்னலை போல தனது மகிமையோடு வானத்திலே வரப்போகிற காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு பிணத்தை தின்னும் கழுகுகளை குறித்து சொல்வது வினோதமானதாக இருக்கிறது. இது கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வானத்து பறவைகளுக்கு கொடுக்கப்பட போகிற ஒரு பெரிய விருந்தை குறித்தும் அதற்கான அழைப்பை குறித்தும் பார்க்கிறோம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19:17 முதல் 19 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். குறித்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:17 முதல் 19 பார்க்கலாம். ஆம், இயேசு வரும்பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வருகிறார். மத்தேயு 24:29 அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கவனித்தீர்களா? இது உபத்திரவம் முடிந்தவுடனே நடைபெறும் காரியம். வசனம் 30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? வானத்திலே மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படும். அது என்ன? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய பிரசன்னமாகிய ஷக்கீனா மகிமை கொடுக்கப்பட்டிருந்தது. வேறு எந்த ஜனத்திற்கும் அது கொடுக்கப்படவில்லை. திருச்சபைக்கும் அது கொடுக்கப்படவில்லை. இது கூடாரத்தின் மேலும் பின்னான காலங்களிலே எருசலேமிலே தேவாலயத்தின் மேலேயும் வைக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்களின் பாவத்தினாலே அது அந்த தேசத்தை விட்டு போயிற்று. முதல் முறையாக இயேசு வந்தபொழுது அவர் தனது தெய்வீகத்தை வைத்துவிட்டு வரவில்லை, மகிமையை வைத்துவிட்டு வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவருடைய மகிமையை கண்டோம் என்று அவர் சொன்னாலும், இரண்டாவது வருகையிலேயே அவருடைய அந்த ஷக்கீனா மகிமை பூமியை மூடும். அப்பொழுதுதான் அவர் வானத்திலிருந்து தோன்றுவார். ஏனென்றால் பூமியில் உள்ள எல்லாரும் ஒரே நேரம் காணப்போகிறார்கள். வசனம் 31 பாருங்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். இங்கேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் மக்களையே குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொன்ன அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால், யூதர்கள் தங்கள் தேசத்திலே ஒரு நாள் கூட்டப்படுவார்கள். மற்றும் ஒன்றை கவனிக்க வேண்டும். இது திருச்சபையை இயேசு கூட்டிச் சேர்க்கும் காரியத்தை குறிப்பிடவில்லை. அந்த நிகழ்ச்சியிலே தூதர்கள் இடம்பெறுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவே வருவார். எக்கால தோனி போன்ற ஒரு தோனியோடு வருகிறார். அவருடைய சத்தமே பிரதான தூதனின் சத்தத்தைப் போல இருக்கப் போகிறது. தனது திருச்சபையை கூட்டிச் சேர்ப்பதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. திருச்சபைக்காக அவர் மரித்தார். அவரே அவர்களை கூட்டிச் சேர்ப்பார். 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவிடை செய்யும் தூதர்கள் இஸ்ரவேல் ஜனத்தோடு அடிக்கடி இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அத்தி மரத்திலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. எரேமியா 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மட்டுமல்ல, ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் பாருங்கள். அந்த தேசத்திற்கு எவ்வளவோ அழிவுகள் ஏற்பட்ட பின்னரும் மிக அதிகமாக அத்தி மரங்கள் அங்கே வளர்கிறது. அத்தி மரமும் திராட்சை செடியும் இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த மக்களையுமே குறிக்கிறதாயிருக்கிறது. வசனம் 34 இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இந்த சந்ததி என்று சொல்லப்படும் பொழுது அந்த இன மக்களை அது குறிக்கிறது, அதாவது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அல்லது இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் காலத்திலே வாழப்போகிற சந்ததி சொல்கிறது. ஒரு சந்ததி என்று சொல்லும் பொழுது
20 ஆண்டு காலத்தை அது குறிக்கிறது. இயேசு இங்கே கூறிய காரியங்கள் எல்லாமே 20 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெறும். அருமையானவர்களே, சரியான ஒரு விளக்கம் என்னவென்றால், இது யூத ஜனம் அழிந்து போகாமல் காக்கப்படும் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது. யூத குலத்தை அழிக்க ஒரு நாளிலே ஆமான் முயன்றான், அவனால் முடியவில்லை. பார்வோன் முயன்றான், அவனாலும் முடியவில்லை. ஹிட்லர் முயன்றார், அவராலும் முடியவில்லை. இந்த காலத்திலே வாழும் எந்த ஒரு சர்வாதிகாரியினாலும் அதை செய்ய முடியாது. ஏன்? தேவன் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். வசனம் 35, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமாம், இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். ஆனால் அவர் தம்முடைய வார்த்தைகளை மாற்றப் போவதில்லை. நித்தியமாய் அதுவே நிலைத்திருக்கும். வசனம் 36, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை குறித்து அநேகர் தேதி குறிப்பிட்டு சொல்ல துணிகிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலேயும் இயேசுவின் வருகை குறித்து அநேகர் இப்படி ஒன்றும் அப்படி ஒன்றுமாக கூறுவார்கள். ஆனால் அந்த நாளையோ நாளிகையையோ யாராலும் சொல்ல முடியாது. இதற்காக இயேசு நோவாவின் உதாரணத்தை சொல்கிறார். மத்தேயு 24:37 பார்க்கிறோம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரி, அப்பொழுது என்ன நடந்தது? நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அருமையானவர்களே, அப்படித்தான் மனுஷகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும் என்று சொல்கிறார். நோவாவின் காலம் ஒழுக்க சீர்கேடான ஒரு காலமாயிருந்தது. மனுஷனுடைய எல்லா சிந்தனைகளும் எண்ணங்களும் பொல்லாதவைகளாய் இருந்தன என்று ஆதியாகமம் 6:5 பார்க்கிறோம். இயேசு தமது வருகையையும் நோவாவின் காலத்தின் சம்பவத்திற்கு ஒப்பிடுகிறார். இங்கே புசித்தும் குடித்தும் என்பதை குறித்து மட்டும் சொல்கிறாரே, புசிக்கிறது குடிக்கிறது தவறா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10:31 நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே மக்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக அதை செய்யவில்லை. தேவனே இல்லை என்பது போல அவர்கள் அதை செய்து வாழ்ந்து வந்தார்கள். சிறுவன் ஒருவனை பக்கத்து வீட்டிலே இரவு உணவுக்காக ஒரு நாள் அழைத்தார்கள். அவன் பக்கத்து வீட்டிற்குத்தான் போகிறான் என்றாலும் அது அவனுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி போல காணப்பட்டது. எனவே குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது நன்றாக உடுத்தவனாக மிக மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றான். சாப்பிடுவதற்காக எல்லாரும் உட்கார்ந்த பொழுது சிறுவன் தலை கவிழ்ந்தவனாக உணவுக்காக யாராவது நன்றி செலுத்தி ஜெபிப்பார்கள் என்று காத்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தான். சில நொடி பொழுது கழித்துத்தான் தான் ஒருவனே தலை கவிழ்ந்தவனாய் இருக்கிறேன் என்றும் மற்றவர்கள் எல்லாரும் உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கவனித்தான். கண்களை திறந்து பார்த்தவன் எந்த ஒரு திகைப்பும் இல்லாமல், உணவுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில்லையா என்று கேட்டான். யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஒரே அமைதி. இறுதியாக அந்த வீட்டின் தாய், இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் செய்வதில்லை என்று சொன்னார்கள். சில வினாடிகள் அவன் அமைதியாய் இருந்துவிட்டு, நீங்கள் எல்லாரும் என்னுடைய நாயைப் போலத்தான், வைத்த உடனேயே சாப்பிட ஆரம்பித்து விடும் என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைய நாட்களிலேயும் எத்தனையோ திரள் கூட்டமான மக்கள் உணவில்லாமல் பட்டினியிலே இருக்கும் பொழுது, இன்னும் எத்தனையோ பெருங்கூட்ட மக்கள் 3 வேளையும் நன்றாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாய் சாப்பிடுகிறார்கள். பெரியமானவர்களே, வரும் காலத்திலேயும் இயேசுவின் வருகை நேரத்திலேயும் ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள். மட்டுமல்ல, நோவாவின் காலத்திலே ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள். இதை இயேசு கூறும்பொழுது திருமணம் செய்வது தவறு என்று சொல்லவில்லை. அவர் சொல்ல வருவது என்னவென்றால், ஜனங்கள் தேவனுடைய எச்சரிப்பை புறக்கணித்து விட்டார்கள். தேவன் இல்லை என்பது போல ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பெருவெள்ளத்தை அனுப்புவார், அவர்களை தண்டிப்பார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். சரி, தொடர்ந்து மத்தேயு 24:40-41 பாருங்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள்.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா, இந்த அதிகாரத்திலே திருச்சபையை நடுவானிலே இயேசு எடுத்துக்கொள்ளும் சம்பவம் சொல்லப்படவில்லை என்று சொன்னீர்களே, ஆனால் இங்கே பார்த்தீர்களா, 2 பேர் இருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார் என்று சொல்லலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு அதை குறித்து இங்கே சொல்லவில்லை. நோவாவின் காலத்தை நமக்கு நினைவுபடுத்தி வருகிறார். வெள்ளம் வரும் வரை உண்மையை யாரும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போய்விட்டது. வெள்ளத்திலே அவர்கள் அழிந்தார்கள். நாம் வாசித்த வசனங்களும் இயேசுவின் இரகசிய வருகையை குறிப்பிடவில்லை. இது நியாய தீர்ப்பின் நிமித்தமாக இந்த பூமியிலிருந்து எடுத்து போடப்படும் மக்களை குறித்து சொல்கிறது. அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நுழையப் போகிறதில்லை. வசனம் 42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இது நடுவானத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் காத்திருப்பதை விட வித்தியாசமானது. இப்பொழுது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் நம்பிக்கை உண்டு. ஆனால் இயேசுவின் 2வது வருகைக்காக காத்திருக்கும் மக்கள் அதன் பயங்கரத்தை குறித்து எண்ணியவர்களாய் விழித்திருக்க வேண்டும். இரவில் என்ன சொல்வார்கள்? அது பகலிலே வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். பகலிலே என்ன சொல்வார்கள்? அது இரவிலே வந்தால் நன்றாக இருக்குமே என்பார்கள். ஆனால் இப்பொழுது நாம் அவருடைய வருகைக்காக, அவர் நம்மை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஆசையோடும் விருப்பத்தோடும் காத்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? விழித்திருங்கள் என்ற கிரேக்க வார்த்தைக்கு 8 வித்தியாசமான பொருட்கள் அடங்கி இருக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கவனிங்கள். ஒரு மனிதன் வேட்டையாடச் செல்லும் பொழுது ஒரு மானுக்காக விழிப்போடு காத்திருப்பது வேறு. வேலையை முடித்து பஸ் நிலையத்திற்கு வர வேண்டிய மனைவிக்காக ஒரு கணவன் காத்திருக்கும் பொழுது அந்த விழித்திருப்பு வேறு. 3வதாக, ஆஸ்பத்திரியிலே ஒரு குழந்தை மிக சுகவீனமாக இருக்கிறது. ஆபத்தான நேரம் இன்னும் 2 மணி நேரங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக விழித்திருப்பது வேறு. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே திருடன் வருகிற விதமாய் இயேசு வருவார், எனவே எந்த நாளிகையிலும் விழித்திருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, விழித்திருந்து வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொறுப்பான ஊழியர் விழித்திருப்பது போல விழித்திருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் அப்படி காத்திராதவனாய் இருந்தால் அவர் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நரகத்தை சுட்டி காட்டுகிறார். வசனங்கள் 46 முதல் 51 வரை சொல்லப்பட்ட ஊமையின் பொருள் என்னவென்றால், வரும் நாட்களிலே சிலருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதாவது, இயேசு கிறிஸ்து தாம் வருவதை பிந்தி போடுகிறார். எனவே நான் கவனத்தோடு வாழப்போவதில்லை, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களை குறிக்கிறது. அப்படிப்பட்டவர்களை இயேசு நியாயம் தீர்ப்பார் என்று வசனம் சொல்கிறது. இந்த அடிப்படை கொள்கையானது எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமானது. நானும் நீங்களும் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிற்கத்தக்கதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, அவர் வரும்பொழுது உண்டாகிற அவருடைய பிரசன்னம் அல்ல, இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இருப்பதனாலே ஒவ்வொரு நிமிடமுமே நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றிலிருந்து அவர் 100 ஆண்டு கழித்து வந்தாலும் சரி, 1000 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்திலே நாம் குற்றமற்றவர்களாக நிற்கத்தக்கதாக வாழ வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோ இல்லையோ, எப்படி என்றாலும் அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரனாய் சகோதரியாயிருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய கரத்திலே வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் முன்னாலே நிற்க வேண்டும். எனவேதான் எல்லாருமே அவருடைய வெளிச்சத்திலே வாழுகிறவர்களாய், அவருடைய பிரசன்னத்திலே ஜீவிக்கிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் இந்த ஒலிவமலை பிரசங்கத்திலே இயேசு கொடுக்கும் முக்கியமான செய்தி. இது இன்று வாழும் நமக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரும் காலத்திலே வாழுகிற மக்களுக்குரிய செய்திதான் இது என்றாலும் இன்றைக்கும் நம்மையும் இந்த வசனங்கள் எச்சரிக்கிறது. அவர் நம்மை எடுத்துக்கொள்ளப் போகும் நேரம் எது என்று தெரியாதபடினாலே ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டு அவருக்குள்ளே கலிகூர்ந்து வாழ்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, நீர் 2வது முறை இந்த பூமிக்கு வரும்பொழுதும் சரி, நடுவானத்தில் எங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வரும்பொழுதும் சரி, நீர் எப்பொழுது வருவீர் என்று எங்களுக்கு தெரியாதையா. ஆனால்
நீர் எப்பொழுது வந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உம்மோடு கூட நித்திய நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக விழித்திருக்கும் கிருபையை ஒவ்வொரு நாளும் தாரும். ஏசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எல்லோரும் காணக்கூடியதாக ஒரு மின்னலை போல் பயப்படத்தக்க வகையில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருவதை குறிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது இஸ்ரவேல் மக்களையும் அத்திமரம் இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கிறது. ஒரு சந்ததி என்பது 20 ஆண்டு காலத்தை குறிக்கிறது. இப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இருப்பதினாலே ஒவ்வொருவருமே நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் முழுவதையும் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே வாசித்து ஆயத்தமாகி காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.